பலதரப்பட்ட மக்கள் செல்லும் மற்றும் ஒரு இடம் சினிமா தியேட்டர். சினிமா மீது மோகம் கொண்ட சிறுவர்களுக்கு சினிமா கொட்டகை வாசலில் நின்று நுழைவுச் சீட்டை பரிசோதிக்கும் டிக்கெட் செக்கர் வேலை ஒரு கவர்ச்சி மிக்க இலட்சிய பணி. இங்கே டிக்கெட் செக்கர் மூத்த தம்பி தன் அனுபவங்களை விவரிக்கிறார். எந்த பேர் வந்து பாருங்கோ, மூனா மூத்த தம்பி. மூனா மூத்த தம்பி என்ற உடனே முதலியார் முத்து தம்பி இந்த மகன் மூத்த தம்பி என்று நீங்கள் நினைச்சிடாதே. முதல் நாள் முதல் ஷோ முதல் வாங்கில இருந்து பாக்குற மூத்த தம்பி என்று அப்பர் வச்ச பேர். எனக்கு அந்த காலத்துல இருந்து பாருங்கோ இந்த படம் பாக்குறோம்டா சரியான விஷயம். அப்ப மகேந்திரா தியேட்டர் யாழ்ப்பாணத்துல இருந்த காலத்துல நான் ஒருக்கா இணுவில்ல இருந்து கையில 55 கேலரிக்கு கணக்கா பொத்தி பிடிச்சு கொண்டு வெளிக்கிட்டேன். கையில பொத்தி பிடிச்சு கொண்டு 55 கைய விசுக்கி நடந்து போய் மகேந்திரா தியேட்டர் அடிக்கு போய் பார்த்தா சரியான சேனம். அந்த டிக்கெட் கொடுக்குற அறையை சுத்தி சரியான சேனம். பெரிய ஆக்கள் நிக்கிறாங்க. நான் சின்ன பொடியன் கிட்ட போனோடனே எட்டி கூட்டுறேன். எனக்கு அப்ப சரியான நேற்றியம் மூல சுத்தி வந்து பார்த்தேன். இந்த டிக்கெட் கொடுக்குறவற்ற அரை கழுவி தண்ணி வழியில போறப்ப ஒரு சின்ன ஓட்ட கீழே தெரிஞ்சு. எனக்கு நிறைய மூலி என்று சொன்னேன். கையில 55 பொத்தி பிடிச்சபடி மெல்லிசா அந்த ஓட்டைகளால கைய விட்டு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள விட்டு விதையில விரிச்ச ஆட்டியோ கால் தட்டு டிக்கெட் கொடுக்குறவற்ற கால். நான் வழியில கை உள்ளுக்க நான் வழியில நின்று கொண்டு சொன்னேன், அண்ணாய் ஒரு கிளறு டிக்கெட், அண்ணாய் ஒரு கிளறு டிக்கெட் கையில ஆசை இருக்கு. நான் சுரண்ட ஒருக்கா சுரண்டினன், 2 தரம் சுரண்டினன், 3 தரம் சுரண்டினன். தண்ணியும் 3 தரம் தான் பொறுக்கும். டிக்கெட் கொடுத்தவ டிக்கெட் கொடுக்கறதோ மிச்ச காய கொடுக்கறதோ டிக்கெட் கொடுக்கறதோ மிச்ச காய கொடுக்கறதோன்னு கலங்கி கொண்டிருந்த மனுஷன் காலை சுரண்ட ஆத்திரம் தாங்க இல்லாம பேட்டி ஒரு மாதிரி தூக்கி போட்டு 2 போட்டது. நான் டக்கு வழியில் எடுத்து கையை விரிச்சு பார்த்தேன். 55 5 காணும். நடந்து வீட்டை வாங்கி செய்ய. இப்படி பாருங்க, அந்த காலத்துல இருந்து எனக்கு படம் பாக்குறேன்டா விஷயம் 2 பார்த்து போட்டு இந்த அப்பர் பார்த்தாரு இவனை திருத்தியலான்னு நேர தியேட்டர்ல கொண்டே டிக்கெட் சேர்க்கிறேன். நான் ப்ரமோஷனோட இருக்கிறேன். முதல் கேலரிக்கு டிக்கெட் கழிச்சு, செகண்ட் கிளாஸ் கழிச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கழிச்சு, பல்கனிக்கு டிக்கெட் கழிக்கிறேன். இப்ப 30 வருஷம் சர்வீஸ். அவங்களோட தியேட்டர்ல புதுனங்கள் நடக்கிறது பாருங்க. இருந்துட்டு பயங்கர படங்கள் வேறு. ஒரு நாள் இப்படித்தான் பாருங்க, ஒரு பயங்கர படம் வந்தது. நான் சொன்னேன், ஆபரேட்டர் அண்ணன் இந்த ஜனம் பார்த்து பயப்படுறதுக்கு முந்தி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருக்கா பார்த்து பயப்படுவோம். இந்த பயங்கர படத்தை ஒருக்கா பால் போட்டு காட்டுங்க, நாங்கள் பார்க்க போறோம். பின்ன அவர் போட மேல போயிட்டார். படம் ஓடிச்சது. நாங்கள் எல்லாரும் கீழே இருந்து பார்த்தோம். கொஞ்ச நேரத்தால பார்த்தா படம் தலைகீழா. என்னோட அப்பா பயங்கர படம் தலைகீழா ஓடுதான்ட்டு நான் நதி மூளை ஓடி போய் ஆபரேட்டர் ரூமுக்கு நேர போகணும். அங்க போய் பார்த்தால் பயங்கர படத்தை பார்த்து கிருதி அடிச்சு ஆபரேட்டர் தலைகீழா கிடக்கு. இப்படி பயங்கர படம் வந்தால் புது நாங்கள் ஒரு நாள் இப்படித்தான் ஒரு பயங்கர படம் வந்தாங்க. ஒரு பொடியன் வந்து கேட்டான், அண்ணன் இந்த படத்துல பேவருமா? அட பயங்கர படத்துல பேவராம பின்ன குஞ்சிய வருவார், பேதான் வருவார். அவன் பொடியன் சொன்னான், அண்ணே எனக்கு பே என்றால் சரியான பயம், ஒரு உதவி செய்கிறீர்களே. நான் என்ன செய்ய என்று கேட்டேன். அண்ணன் இந்த பே வார இடம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே, முதல்ல பார்த்திருப்பீங்களானே. அந்த பே வாரதுக்கு முந்தி எனக்கு ஒருக்கா முதுகில சுரண்டுங்க, நான் திரும்பி உங்களை பார்த்து சிரிக்கிறேன். எனக்கு சாடியா நக்கல் மாதிரியும் கிடந்தது. ரெண்டாலும் பிள்ளை பயப்பட்டு கேட்குது. சரியோ முடியாப்போ நீ என்ன பக்கத்துல இது, நான் பே வார கொஞ்சம் முந்தி சுரண்டுவேன், நீ திரும்பி என்ன பார்த்து சிரிக்கிறியோ யாரை பார்த்து சிரிக்கிறியோ விரும்பினபடி செய்வேன். இப்படியே படம் தொடங்கி நானும் ஒழுங்கா பே வார கொஞ்சம் முந்தி சுரண்டுவேன். பொடியன் என்ன திரும்பி பார்த்து நல்லா சிரிக்கும். இப்படி எல்லாம் ஒழுங்கா நடந்து இங்க ஒரு பிறகு நான் நின்ற நிலையில நித்திரியாது. அடுத்த தரம் பேய கண்டுட்டு பொடியன் பாஞ்சேரி செகண்ட் கிளாஸுக்களால விழுந்து, தேர்ட் கிளாஸுக்களால விழுந்து, பல்கனியில பாஞ்சாரி பொடியன் பட்டியோடிய புதனங்கள் நடக்கிறவன். அன்னைக்கு இப்படித்தான் ஒரு படம் தொடங்கி மணி அடிச்சு நாங்கள் படம் தொடங்க எங்களோட கந்தப்பு கிழவன் படம் பார்க்க வந்தவரை என்ன தள்ளி பிடிச்சி போட்டு வழி ஓடி. அப்போ கந்தவண்ண வாங்க என்ன ஒரு இளந்த விஷயம் படம் தானே தொடங்க போகுதுண்டு கூப்பிட்டேன்.
அவர் திரும்பி வந்து கண்டறியாத ஒரு படம் ஒன்று காட்டுறியல். படம் என்றால் லைட்டை போட்டு வெளிச்சமே ஒரு ஒழுக்கமா காட்டுறதை விட்டுட்டு லைட்டை நூத்து போட்டோடா படம் காட்டுறியல். டிக்கெட் காசை திருப்பி தாடான்னு கிழமனோட சண்டைக்கு இதுக்கு என்ன புதினங்கள் நடக்கிறது. அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க. படம் தொடங்கி கொஞ்ச நேரத்தால பார்த்தேன் ஒரு பொடி புள்ள. அவர் போகைக்கு அவரை கவனமா நான் நோட் பண்ணி கொண்டிருந்தேன். இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இவர் கலரி டிக்கெட் எடுத்து கொண்டு போய் வாங்கில இருந்து கொண்டு பின்னால திரும்பி பார்க்கிறேன். இவர் என்னடா பாக்குறாருன்னு இருட்டுக்குள்ளே நான் அந்த மாதிரி நல்ல வடிவா நோட் பண்ணுவேன், கவனமா பார்த்து கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரத்தால பார்த்தேன் பொடி புள்ள பின்னால திரும்பி கேட்கிறார், அண்ணோய் அண்ணே ഒന്ന് നെരുപ്പിയെടുക്കാ തരുങ്ങോ, അണ്ണേ ഒന്ന് നെരുപ്പിയെടുക്കാ തരുങ്ങോ. ഇവറ്റ കയ്യിൽ ഒരു കുറെ സിഗരറ്റ്. മറ്റവരത് ബേടി കുടിக்கிறத കണ്ടിട്ട് ഇവർ നെരുപ്പ് കേട്ടിരിക്കറ. അണ്ണായി ഒന്ന് നെരുപ്പിയെടുക്കാ തരുങ്ങോ. நெருப்பை அவர் கொடுக்க இவர் வாங்கி சிகரெட்டில வச்சு உறிஞ்சி அந்த வெளிச்சத்துல பார்த்தால் வேண்டினவர் மகன் கொடுத்தவர் தாப்ப. பொடியன் பாஞ்சு கலரி கதவை திறந்து கொண்டு வழியில் ஓடிட்டது. கிழவன் தேப்பன் கிழவன் சும்மா இருக்கையில பால்கனியாலே ஓடும். என்ன விஷயம் என்று கேட்டால் பொடியன் தேப்பன் வீடி குடிச்சதுக்கு கும்மா போறார் என்ற பயத்துல பொடியன் ஓடினது. இந்த எடல்சோலி படம் பார்க்க வந்த விஷயத்தை இவன் பஞ்சாதிக்கு சொல்லி தனக்கு கும்மல் வேண்டி தர போறான் என்ற கிழவன் வீட்டியோடு. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாச்சி. பாத்தீங்களே சொல்லி கொண்டு கேட்கதான் பார்த்தேன். முன்னால 2 பேர் இருக்கணும். என்ன கதைக்கினம் என்று பேரு சத்தங்கித்தம் போட்டிகளோட கதையாமல் விட்டுடுதினம். என்ன கதைக்கினம் என்று பேரு இஞ்சருமாப்பா 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 நானும் நேரம் பாக்குறோம் இந்த படம். இந்த படத்துல கமலஹாசனும் மாதவியும் ஓடோடண்டோடி மண்ணுக்கு விழுந்து இருக்கிற மண்ணெல்லாம் வாய்க்கில் எடுத்து கொண்டு ஓடி ஒரு பாட்டு பாடுகினம். அது மாதிரி நானும் நீரும் வீட்ட போய் என்ன செய்கிறது. நான் TM சௌந்தரன் மாதிரி பாடிக்கொண்டு ஓடியற, நீர் வாணி ஜெயராம் மாதிரி பாடிக்கொண்டு ஓடி போய் என்னோட வீட்டுக்கு முன்னால இருக்கிற கட்ட தென்னை மரத்துல நீர் ஏறி சறுக்கி விழ, நான் தென்னை மரத்தை சுற்றி 3 தரம் ஓடி போட்டு பிறகு நான் ஏறி சறுக்கி விழ 2 பேரும் கையை கோத்து கொண்டு ஓடி போய் எங்கட வீட்டுக்கு முன்னால இருக்கிற புரோட்ட மரம் எல்லாம் ஏறி உழைக்க முன்வராந்தைகளால போய் பின்வராந்தைகளால வந்து பின்வராந்தைகளால் போய் அடுப்படிகளால வந்து அடுப்படியால வராந்தைக்கு ஓடி வந்து பேரக்கிழவனை சீரோட தடக்கி விழந்தி பிறகு ஓடி அந்த நீ தென்னை மரத்தில் வர நான் தென்னை மரத்தை சுற்றி நான் தென்னை மரத்தில் வர நீ தென்னை மரத்தை சுற்றி வர 2 பேரும் ஓடி பாடவிடம் வேண்டி இருக்கப்பா. அதுக்கு என்ன செய்யறது? என்னவோ நான் TM சௌந்தரன் மாதிரி பாடுவேன், நீர் வாணிச்சேராம் மாதிரி பாடுவீரே. நான் நல்ல ஸ்வீட்டா பாடுவேன். இப்படி சொல்லித்தான் உமா பொம்பளை பார்க்க வரைக்கும் ஒப்பத்தை தனிக்கு சீனி போடாம தந்துடும். பாடுவீரே. நான் நல்லா பாடுவேன். அப்ப மெல்லிசா பாடும். பாடட்டே. பாடுமேனு பாடுறேன். என்ன இவ பெருசா பாஸ் பண்றா. பாடுறேன் பாடுறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்னையும் பிதா வாணி ஜெயரா KP சுந்தராமலிங்க ஒன்றை விட்ட தங்கச்சி மாதிரி கிடக்கும். நீர் உத பாட நான் சங்க ஊறி செல்லறிய தட்டுறேன். வாணி ஜெயரா அன்னையும் பிதாவும். பாத்தியாரே, புதுசாக கல்யாணம் கட்டினவே ஆசி அருமையா ஏதாவது சந்தோஷமா கதைப்பினமென்று பார்த்தால் இது வில்லங்கமா கிடக்குது. அது மணி அடிச்சு போடுது. நான் அடுத்த ஷோ இன்டர்வலுக்கு உங்களோட கதைக்கிறேன். என்ன